Taste the Daily. தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சியிலே இந்த பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்று தலைமுறையாற்றிய உங்களுடைய மாவட்டத்தில் மைந்த முன்னாள் அமைச்சர் ஆய்வுத்துறை வேலுமணி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிர் தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அம்மன் அர்ஜுனன் அவர்களே, வாரியந்தல்ல எம்எல்ஏ அறிவு சகோதரர் ஜெயராம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் அவர்களே, ரமேஷ்குமார் அவர்களே மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் கந்தசாமி அவர்களே மற்றும் வருகின்ற முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அறிவு செயலாளர் உணவுப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் தாமோதரன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, மரியாதைக்குரிய அகிலகிருஷ்ணமூர்த்தி முன்னாள் அமைச்சர் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பங்கு பெற்றுகின்ற பல்வேறு அணியினுடைய நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஐதே கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, நம் கூட்டணியில் அமர்கின்ற கட்சியுடைய அனைத்து நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தலைவர்களே, தொழிலாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நீங்க மரியாதைக்குரிய அறிவித்தரசு வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார், இந்த மாவட்டம் அண்ணாதிமுக கோட்டை என்பதை பல்வேறு திட்டங்களை அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தியும் சொன்னார். அதே போல மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிர் தலைவர்கள் இங்க கம்மியாத்தான் பேசுறாங்க. நான் சட்டமன்றத்தில் பார்த்தேன், திமுகவை பஞ்சர் பண்ணிட்டாங்க. அவர் கேட்கின்ற கேள்விக்கு சட்டமன்றத்தில் திமுக பதில் சொல்ல வைக்கல, பதில் சொல்ல முடியல. அப்படி இந்த பகுதி மக்களுக்காக குரல் கொடுத்தவர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்ததும் சரி, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்ததும் சரி, நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு உழைக்கின்ற மக்கள். திமுக மாதிரி சுயநலவாதிகள் அல்ல. எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் மக்களுக்கு நன்மை இருக்கின்ற திட்டத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்போம். திமுக அப்படி இல்லை, ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் தன் குடும்பத்துக்கு என்ன லாபம் இருக்கு என்று எண்ணித்தான் திட்டத்தை கொண்டாடுவாங்க. இங்கே சகோதரர் வேலுமணி குறிப்பிட்டாரே, இந்த கோவை மாநகரம் 2011க்கு முந்தி எப்படி இருந்தது, 2011க்கு பின்பு எப்படி இருந்தது என்பதை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இன்றைக்கு கோவை மாவட்டம், கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தொழில் வளம் நிறைந்த மாவட்டம், வேளாண் தொழில் நிறைந்த மாவட்டம். அப்படி இரண்டும் ஒருங்கே இணைந்த மாவட்டம் கோவை மாவட்டம். மாவட்ட மக்கள் அன்பாளர்கள், உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள். யாரை தேர்ந்தெடுத்தால் சிறப்பான ஆட்சி நாட்டுக்கு தருவார் என்று எண்ணி பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் கொண்ட மாவட்டம் கோவை மாவட்டம். கோவை மாநகராட்சியிலே
வளர்ந்து வருகின்ற மாநகராட்சி சாலை சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டியுடன் எங்கெங்கெல்லாம் பால வேண்டுமோ அங்கெல்லாம் பாலம் கட்டி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாம பாலம் கட்டி கொடுத்தோம். 6 மாசத்துக்கு முந்தி பாலத்தை ஸ்டிக்கர் ஒட்டி அப்படியே சொகுசா காட்ட போயிட்டு இருக்காரு. கொண்டு வந்து நாம சிறப்பது சாரி. இவர் எந்த திட்டத்தையும் கூட அல்ல. ஆனா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கின்ற தருவாய் இருக்கிற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்து நாம் கொண்டு வந்த திட்டத்தை சிக்கல் ஒட்டி திறப்போலாக ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. எனக்கு முன்னால் சகோதரி வானதி சீனிவாசன் குறிப்பிட்டார்கள். நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்திலே என்னென்ன கேட்கணுமோ அத்தனையும் வழங்கினார். மறுக்க முடியாது. இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து இருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசுடைய பங்கும் இதில் இருக்கிறது. இன்னைக்கு சென்னையிலே மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவிலேயே ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி ஒதுக்கிய சரித்திரம் இல்லை. அந்த சரித்திரத்தை மத்திய அரசு நமக்கு வழங்கியது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அதே போல கோவை மாநகர மக்களுக்கு தங்குதல் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சியில விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. மத்திய அரசுக்கு நாங்கள் கேட்கிறோம், மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்திருந்தால் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கி திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காக அப்படியே ஊட்டிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அவனாசி பாலம் வேகத்தில் நடந்திருக்கிறது. நான் இருக்கும்போது 65% பணியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வேண்டுமென்ற திட்டமிட்டு ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்னும் அந்த திட்டத்தை முடிவு. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. போக்குவரத்து அதிகமாக இருக்கிற காலத்தில் இங்க சேர முடியல, காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சியில விலைவாசி உயர்வு அளவிற்கு அதை பற்றி கவலை இல்லை. மக்களுக்கு பாதுகாப்பு, இன்னைக்கு காவல்துறையில பாதுகாப்பு இல்லை. அப்படி எங்க மக்களுக்கு பாதுகாப்பு போறாங்க. 2 நாளைக்கு முந்தி என்று கருதி நேற்றையோ இன்றைக்கோ நான் கருதுகிறேன் பத்திரிகை செய்தி, கோவையில இருசக்கர வாகனத்துல ஒரு காவலரும் அவருடைய மனைவியும் இருசக்கர வாகனத்துல போறாங்க. அவரை வழிமறித்து அவரை தாக்கி அவருடைய மனைவி அணிந்திருந்த நகைய கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த காவல்துறை வச்சுட்டு எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஒரு மோசமான ஆட்சி. 2 நாளைக்கு முந்தி காணொலி காட்சியில் பார்த்தேன். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 2 பேர் மூக்குமொழி கொடுத்தாங்க. ஆனா அதையே தொலைக்காட்சியில் காட்டுறாங்க. வெட்கமுள்ள முதலமைச்சருக்கு காவல்துறை யார் கையில் இருந்தது? முதலமைச்சர் கையில் இருந்தது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 2 நபர்கள் மூக்கு மேல குத்துகின்ற காட்சி தொலைக்காட்சியில போகும். கேவலமான ஆட்சி. சட்டம் ஒழுங்கு சரி சிரிக்குது. சட்டம் அடியோ சீர்கட்டது தமிழகத்தில். இன்றைய தினம் நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு பார்த்தேன் தொலைக்காட்சியில கஞ்சா விற்பனை செஞ்சு மதுரையில அந்த வீதியில் இருக்கின்ற அவருடைய ஒரு பையனும் அவருடைய தந்தையும் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறாங்க. உடனே அந்த கஞ்சா விற்பனை செய்த நபர்கள் அவன் வீட்டை நோக்கி வந்து அலுவலக பெற்ற காட்சி எவ்வளவு கேவலமாக நடந்த ஆட்சி. மக்களுக்கு பாதுகாப்புல எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா அமோகமா இருக்குது. இதுக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 1 ஆண்டு கழித்து
முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொடுக்கணும். சட்டமன்றத்திலையும் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டோம் மற்றும் பொதுக்கூட்டத்திலையும் பேசணும். தமிழகத்திலே கஞ்சா அதிகமாக விற்பனை செய்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல முறை எச்சரித்தோம். ஆனா இந்த விடியார் திமுக முதலமைச்சர் அதற்கு தனி கவனம் செலுத்தாதனால தாராளமா கஞ்சா கிடைச்சிருக்குது. அதனால நாம் சொல்லவில்லை, முதலமைச்சரே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். ஒரு முதலமைச்சர் சொல்ல போதையின் பாதையில செல்லாதீர்கள் என்று முதலமைச்சரே தொலைக்காட்சியில் விளம்பரம். அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமான போயிடுது. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இந்த போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டத்தின் காரணமாக இன்றைக்கு பாலியல் கொடுமை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வருவதற்கு காரணம் இந்த போதை ஆசாமிகள். சாதாரண சீர்களையே சட்ட ஒழுங்கு சீர்விட்டு விட்டால் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எந்த தொழிலும் தமிழ்நாட்டுக்கு வராது. சிறுமி முதல் பாட்டி வரை ஏராளமான ஆட்சி. ஊடகத்தை திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் சரி, இதுதான் செய்தி வருது. எல்லாமே கஞ்சா போதையில் ஆசாமிக்கு என்ன செய்யவே தெரியல. அது மட்டும் இல்ல, சிறுமியில பள்ளிக்கு அனுப்பணும். ஒரு சில ஆசிரியர் செய்த தவிர ஒட்டுமொத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்றைக்கு அவமரியாதை ஏற்படுது. அங்க இருக்கிற ஆசிரியர் பாலியல் செய்யறாங்க, பாலியல் சீண்டல். இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதோட திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்து 50 மாதம் முடிஞ்சிருக்குது. என்ன செஞ்ச ஒரு பெரிய திட்டமாவது இந்த கோவை மாவட்டத்தில் கொண்டு வந்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. எத்தனை திட்டம் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாத கையாகாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரே இடத்துல பாரத பிரதமர் கோரிக்கை வச்சுள்ள 11 அரசு மருத்துவமனை மருத்துவமனை கொடுத்தாங்க. ஒரு வருஷத்துல சாதாரண மருத்துவமனையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பாரதிய ஜனதா ஒத்துழைப்போடு மத்திய அரசாங்கம் 60%, மாநில அரசாங்கம் 40%, அதுல நிதியை பகிர்ந்து பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். சாதாரணமா இல்லையே. நீங்க அந்த மருத்துவமனை போய் பாருங்க, அற்புதமா கட்டிருக்கணும். வந்தாங்க அப்படியே மோசமாயிடுச்சு. நாங்க போட்ட அந்த திட்டமெல்லாம் நாசமாயிடுச்சு. அவ்வளவு ஃபெசிலிட்டியோட நாங்க பார்த்து நானே இந்த வரைபடத்தை பார்த்து எந்த இடத்துல எப்படி அமைக்கணும், எந்த இடத்துல ஆபரேஷன் தேட்டர், எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த பகுதியை பிரிச்சு பார்த்து கட்டணம் கட்டி கொடுத்தேன். அதுக்கு டாக்டரே நியமிக்கல, செவிலியை நியமிக்கல. எப்படி நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க முடியும்? ஆஸ்பத்திரி கட்டியாச்சு, கல்லூரி திறந்தாச்சு, ஆனா அங்க இருக்கிற மருத்துவர்கள் இப்படிப்பட்ட அவராட்சி தமிழகத்தில் நடக்கிறது. அதோட வேதனை, தமிழ்நாட்டில் அரசு கலைக்கல்லூரிகள் 180 இருக்குது. அதுல 96 அரசு கலைக்கல்லூரிக்கு பிரின்சிபால் இல்லை. அப்புறம் எங்க போய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கல்வியில ஒரு தரமான கல்வி கொடுக்க முடியும்? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சரியான முறையில் நாங்கள் பேராசிரியர் நியமித்தோம், நல்ல கல்வி அவர்களை நியமித்தோம். உயர்கல்வி சிறந்த கல்வியா இருந்தது. திமுக ஆட்சியில அதெல்லாம் படுபாதத்துக்கு போயிருக்கிறது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில 2021ஆம் ஆண்டு இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவருக்கு அப்பொழுது திமுக தலைவர் 525 அறிவிப்பு வெளியிட்டார். அது ஒரு அறிவிப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் 4 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பப்படும் என்று சொல்லி கடந்த 4 வருடம் மாநில சீனிவாசர்கள், அறிவித்தவர் வேலுமணியர்கள், அம்மன் இருக்கும்போது நிதிநிலை புத்தகத்தில் சொல்றாங்க 50,000 பேர் தான் அந்த காலி அரசு நியமித்தாங்க. அதுவும் எப்போ 4 வருட காலம். இப்போ போன மாதத்துக்கு முந்தி 20,000 அரசு காலி பணியிடங்கள்
காலியாயிட்டு பணி ஓய்வு பெற்றாங்க. அது மட்டும் 4 வருட காலமாக அரசு பணியில் இருக்கின்றவர்கள் பணி ஓய்வு பெற்றது கிட்டத்தட்ட ஒரு 50,000 70,000 பேர் இந்த 4 ஆண்டு காலத்துல பணி ஓய்வு பெற்றிருக்காங்க. அப்படின்னு நியமிக்கப்பட்டது 50,000. ஏற்கனவே 4 லட்சம், அதுல மீதி 20,000 சேர்த்தா 4,70,000 அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது. எப்படி நிர்வாகம் சிறப்பா இருக்க முடியும்? சம்பந்தப்பட்ட துறையினர் ஒவ்வொரு துறைக்கும் தேவையான அரசு அதிகாரம் நியமிக்கப்பட்டால்தான் அந்த துறை செயல்பாடு சரியா இருக்கும். அரசாங்க பணியிட திட்டம் நாட்டு மக்களுக்கு போய் சேரும். ஆனா அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அப்படியே 4 லட்சம் காலி பணிகள் அப்படியே தொடர்ந்து அதுக்கு மேல் 4,20,000 4,70,000 காலி பணிகள் இதுவரை தொடர்ந்து. அது மட்டுமா, எப்பொழுது பார்த்தாலும் பேசுறான் இந்தியாவிலே சூப்பர் முதலமைச்சர். இதுல கடவாங்க சூப்பர் முதலமைச்சர், கடன் வாங்கல இந்தியாவிலே சூப்பர் முதலமைச்சர். என்ன சொன்னீங்க தேர்தல் நேரத்தில்? என்ன சொன்னீங்க ஸ்டாலின் அவர்களே? அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்திட்டு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னீங்க. அதற்கு ஒரு குழு வைக்கிறோம், நிதி மேலாண்மை குழு என்று அமைச்சு அதுல நிபுணர்கள் இடம்பெற செஞ்சு நிதியை அதிகரிச்சு கடன் வாங்காம ஏற்கனவே கடன் எல்லாம் குறைக்கணும்னு சொன்னீங்க. ஆட்சிக்கு வந்து 50 மாசம் ஆகுது. நீங்க கடந்த தொலைக்காட்சி போது கடனை வாங்காம இருந்தாலே போதும். 4 ஆண்டு காலமாக 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டார். 4,38,000 கோடி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே கடன் வாங்கியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல கட்சி ஆட்சி இருக்குது. அந்த 73 ஆண்டு கால ஆட்சியில 2021 வரைக்கும் 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன். திமுக ஆட்சிக்கு வந்து 2021 25 வரை கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் மாடல் அரசு கடன் வாங்கி 4,38,000 இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. அப்படின்னா 5,38,000 கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா? இந்த கடனை எப்படி கட்டுவீங்க? நீங்க தான் கட்டணும், நாம தான் கட்டணும். அது மட்டும் இல்ல, இனி பிறக்க போற குழந்தைக்கும் 1 லட்சம் கடன். இந்த குழந்தை பிறக்கும் போதே கடனை ஏற்படுது இந்த ஆட்சியில. அப்படிப்பட்ட அவலம் இந்த ஆட்சியை பார்க்கப்படுகிறதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடன்படுகிறேன். அது மட்டும் இல்ல, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சர்களுக்கு மின் கட்டணம் 52% ஏற்றிட்டாங்க. ஆண்டுக்கு 5% மின் கட்டணம் உயர்வு. அதோட வீட்டு வரி 100% உயர்வு, கடை 150% உயர்வு, குடிநீர் உயர்வு, குப்பை வரி, எல்லா வரியும் உயர்த்திட்டாங்க. வரி உயர்த்தாதே கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான் எங்க ஆட்சியில 1000 ரூபாய் கொடுத்து எப்ப கொடுத்த 28 மாசம் அண்ணா திமுக போராடியது சட்டமன்றத்தில் கொண்டு கொடுத்தோம். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு அதை நம்பி பெண்கள் வாக்களித்திருக்காங்க. நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அதனால எப்போ நீங்க தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க? அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி எப்பொழுது கொடுப்பது என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தினோம். சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். தளபதி திருமதி சீனிவாசன் அவர்களும் அதை பற்றி பேசினார்கள். ஆக அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்திலும் இது வலியுறுத்தி பேசினோம். அதற்கு பிறகுதான் வழி இல்லாம அந்த 1000 ரூபாய 28 மாசம் கழிச்சு கொடுத்த தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின். எங்க நீ கொடுத்த? அதோட இப்போ மக்களோட ஆட்சி நடந்திருக்குது. மக்களுடைய செல்வாக்கு திமுக இருந்தது. அதனால அந்த விதிகளை கடத்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இதுவரைக்கும் அவங்களுக்கு போயிட்டு 28 மாசம் கழிச்சு நீ கொடுத்த 8 மாசம் தான் இருக்குது. எப்படி ஏமாற்றுவது என்பதை பாருங்க. மக்களுக்காக கொடுக்கல, இவர்கள் ஆட்சி வர என்பதற்காக
இந்த உரிமை தொகையை மேலும் பல பேர் கொடுக்குறாரு. ஏன் அன்னைக்கே கொடுத்துக்க வேண்டியதானே? அந்த 22 மாதம் கழிச்சு குடும்ப தலைவிக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துடன் அனைவருக்குமே 30 பேர் கொடுத்திருந்தா இந்த கால இடையில மாதத்தில் கிடைச்சிருக்குல்ல. ஆக நாமோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை எல்லாம் அவர்களை கொடுக்கவில்லை. எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும், அதுதான் அவர்களுக்கு முக்கியம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும். என்ன கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? ஏன் முதலமைச்சராக இன்றைக்கு இந்தியாவிலேயே ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி உள்ளதான். இன்னைக்கு திமுக கட்சியில இருந்தா பொதுச் செயலாளராக முடியுமா, முதலமைச்சராக முடியுமா, சகோதரர் வேறு உள்ளாட்சி மந்திரியாக முடியுமா, மாவட்ட செயலாளராக முடியுமா? மாசம் மாசம் கப்பம் கட்டணும். கப்பம் கட்டினா மந்திரியா தொடர முடியும். ஒருத்தர் மாதம் அவராக கப்பம் கட்டினார். யாருக்கு உங்களுக்கு தெரியும்? யார் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் கொடுக்கிறாங்க. அவர் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க, நீ உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்ல அமைச்சர் பதவியை ரத்து செய்ய, அமைச்சர் பதவியில் ராஜினாமா செய்ய கேட்டார். உடனே அவரு அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சு விட்டார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளராக கொடுக்கிறார். அவர் எப்படி உங்களுக்கு என்ன செய்வார்? ஓட்ட காசை முதல் எடுக்கணும்ல. அவர் கட்சி இடத்துல கார்பரேட் கம்பெனி எடுத்தது திமுக. வரவு செலவு பாக்குறாங்க, என்ன முதலீடு போறோம், என்ன முதலீடு கிடைக்கும் பாக்குறாங்க. ஆனா அப்படி மத்திய ஆட்சியாளர் முடியல, அதிமுக அரசாங்கம் அப்படி அல்ல. மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கங்கள். சிந்திச்சு பாருங்க, கொள்ளையடித்த பணத்தை இங்கே வந்து வாரி இறைத்து கோவை மாவட்டத்தில் வெற்றி பெற்றலாம் என்று கனவு காண்கிறார். ஒருபோதும் கோவை மாவட்டத்தில் மக்கள் அதற்கு மாட்டார் என்பதை நேரத்தில் அவர்கள் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு 10 ரூபாய்னா யாருமே 10 ரூபாய் மதிக்கல. ஆனா 10 ரூபாய்க்கு மதிப்பு 10 ரூபாய்க்கு மதிப்பு வருது. 10 ரூபாய்னா யார் பேர் சொல்றீங்க? 10 ரூபாய்னா ஒருத்தர் பேர் தான் தமிழ்நாட்டிலே வருது. 10 ரூபாய்க்கு சொன்னால பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையனுக்கு கூட வந்துருக்கலாம். அப்படி 10 ரூபாய் நபர் தான் இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா. அவர் வந்து இங்க தங்கி மக்களிடத்துல போய் பேசி அப்புறம் 10 இடத்துலையும் 10 சட்டமன்றத்திலையும் ஜெயிக்க போறான். நீயே நாய் போயிருக்கிற, நீ எப்படி போய் வாக்கு கேட்ப? வாக்கு நீ முதல்ல திருந்து, அப்புறமேட்டு வாக்கு கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மக்களும் சுயமா சம்பாதித்து வாழக்கூடிய மக்கள் கோவை மாவட்ட மக்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு போய் ஊழலில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை வைத்து மக்களை நாடி சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றலாம் என்று கனவு காண்கிறார். ஒருபோதும் நடக்காது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டுமல்ல, அண்மையிலே அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் செய்தாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 1000 கோடி அதையெல்லாம் விரைவிலே தோண்டி எடுத்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்களெல்லாம் பத்திரமா சிறை கம்பெனி பின்னாடி இருப்பாங்க. யாராவது இருப்பாங்க தெரியும். எல்லாம் வரும் நேரத்துல எங்க இருப்பாங்களோ அங்கு பத்திரமா இருப்பாங்க. தேர்தலுக்கு வருவாங்களோ இல்லையா தெரியல, இந்த தேர்தலில் ஓட்டு போடுவாங்களோ இல்லையா அவங்களுக்கே தெரியல. இவர்கள் போய் பத்திரம் செஞ்சிருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். இன்றைக்கு தமிழகத்தில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் தந்துகள் எல்லாம் நடக்குது. அப்படிப்பட்ட ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை
தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறோம் மாநகராட்சி பகுதியில். அப்போ நாங்க தேர்தல் பிரச்சாரம் செல்லும் போது அப்படியே இந்த வீதி விளக்கு அணிஞ்சு வீதி விளக்கு அணிஞ்சாவே நாங்க வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம். என்னைக்கு வீதி விளக்க அணிஞ்சியோ அன்னைக்கு ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கும் நாங்க வடக்கு சட்டமன்ற தொகுதியில ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கும்போது தெருவில் கிடைச்சிட்டாங்க. எவ்வளவு கேவலம் ஆட்சி, தரகட்ட ஆட்சி. இவர்கள் ஆட்சியில் தொடர வேண்டாம். அதே போல ஊனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருட்டாகிவிடும் என்று நினைக்கிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த ஸ்டாலின் அவர்களே, எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி என்பதை 2026 நிரூபித்து காட்டுவோம். தேர்தலில் வெற்றிக்கு அம்மா மாடல் அரசு அமையும். வீடு கொண்டு எழுவோம், வீழ்ந்த தமிழகத்தை மீட்போம். வீடு கொண்டு எழுவோம், வீழ்ந்த தமிழகத்தை மீட்போம். அதோடு வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் என்றால் கட்டளை சின்னம், பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் என்றால் அதற்கு தாமரை சின்னம். அது மட்டுமல்ல, நம் கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளருக்கு அந்த கட்சியுடைய சின்னத்திற்கு வாக்களித்து அவளை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருவரும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம். புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி.